எல்லாம் கடவுள் சித்தம் தான்னா நான் ஏன் பேசணும்? நான் பேசுறது அதனால தான் இறைவன் நமக்கு விருப்ப தேர்வை கொடுத்துக்கிறான். அல்ப சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த சுதந்திரத்தை நம்ம மிஸ்பிஹேவ் பண்ணுகிறோம், அவ்வளோதான். கடவுள்னா கொடுத்து வச்சுக்கிறாரு, நமக்கு அல்ப சுதந்திரம் கொடுத்து வச்சுக்கிறார். அந்த சுதந்திரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுகிறோம்? தேவையில்லாத வேலை யாருக்கு எதிரியாக செஞ்சுன்னுக்கிறோம்? நமக்கு வேறு யாருக்கும் இல்லை. நம்ம தான் பழம் வெட்டினுக்கிறோம். நமக்கு பாம்பு, நைட்ரஜன் பாம்பு கண்டுபிடிச்சது யார்? நாம தான். நம்ம போய் பூமிக்குள்ளே இருந்து நோண்டி அவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டு என்ன நடக்குதுன்னு ஏன் பார்த்தான்? நமக்கு அதெல்லாம் தேவையா பாரு? மேலே அது சுற்றுது, இது சுற்றுது, அங்கே அது இது இங்கே இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏன் இதெல்லாம் செஞ்சான்? இப்போ வேற்றுக்கிறதுக்கு வாசிக்கிற அண்ணையை ஆராய்ச்சி பண்ணுகிறான். நமக்கு போதும்னு ஆகவே இல்லை. என்ன பண்ணுகிறோம்? எக்ஸ்ட்ரா செஞ்சுனே போயின்னுக்கிறோம். நமக்கு தேவை என்னன்னே நமக்கு தெரியவே இல்லை. நம்ம தேவை மேலே அக்கறை இல்லை. நமக்கு என்ன வேணுன்ற மேலே நமக்கு அக்கறையே இல்லை. நமக்கு பசி எடுக்கும், சாப்பிட்ணும், நமக்கு பால் உணர்வு வரணும், சேரணும், நம்ம வாழணும், வீடு கட்டணும்னு கட்டுறோமானா இல்லை. அடுத்தவங்கள பார்த்து தான் வீடு கட்டுறோம். அடுத்தவங்க என்ன வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா வச்சு வாங்குகிறோம். விளம்பர பொருளை பார்த்துட்டு வாங்கிடணும்னு நினைக்கிறோம். உடனே ஏன்னா ஒரு ஆடு ஒரு மாதிரி வந்துச்சுன்னா உடனே அது மேலே நம்ம மோகம் கொள்கிறோம். வீடு பெருக்க மாட்டேன்றோம். ரோபோ வாங்கி போட்டலாமான்னு பார்க்குறோம். ஏன்? நம்ம தயாராக இல்லை. மாறினே வரோம். விருப்பத்தேர்வு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? முன்னேறவும் செய்கிறோம். இல்லைன்னா சொல்ல முடியாது. விருப்பத்தேர்வு இருக்கிறதுனால தான் நம்ம மனுஷன் நேசிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சாலும் அங்கேயும் போய் நம்ம என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம், நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இதுவும் எதனால தான் நடக்குது? நான் என் விருப்பத்தில் இருக்க முழு உரிமை பெற்றவன். இதுதான் இறை சித்தம்.